நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா ஃபோட்டோவையும் 4:5 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீடியோவை எந்த ஒரு தவறும் இல்லாமல் எடிட் பண்ண முடியும். இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 3ஆவதாக உள்ள 4:5 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களோட இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களோட பேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம். டாப்பில் கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் ஜூமாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட இமேஜை அதே மாதிரி இருந்தால் உங்களோட 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப டாப்பில் இருந்துச்சுன்னா அது இதே மாதிரி கீழே மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 3ஆவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கானை வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிட்டு மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எல்லா இமேஜையும் 1 by 1 ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இங்கே உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ தான் வீடியோ எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோ பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆடியோவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். பார்த்தாலே தெரியும் யூடியூப் அஞ்சராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பேக்ரவுண்ட் இமேஜாக. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட கலர் பேரும் இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட எல்லா இமேஜும் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்டில் வந்து வைக்க நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டை இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இமேஜை நான் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீ இதில் என்ன பண்ணு கேட்குறீங்களா? ஸோ நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும்.
பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். ஓகேவா, இந்த 3 இமேஜ்லேயும் ஒரே இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார் சிம்பலை கிளிக் பண்ணி உங்களோட கலர் பேரும் அந்த சென்டரில் உள்ள அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து செட் ஆயிரும். இப்போ கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் அந்த 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜில் ஃபஸ்ட்டு இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜ் தான் மேலே உள்ள அந்த 2 இமேஜில் ஆட் பண்ணணும். ஸோ தெளிவாக சொல்ல போனால் இந்த 3 இமேஜ்லையும் ஒரே இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி அந்த 3 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் 3 இமேஜ் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜ்லேயும் உங்களோட அடுத்த இமேஜை ஒரே போல ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜ்லேயும் நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக நான் யாருக்கு எடிட் பண்ண போகிறேனோ அவங்களோட இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ சேவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.